பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் இந்த பக்கம் நம்ம ராஜி இருந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வடிவு இருந்துட்டு நம்ம ராஜியை பார்த்த உடனே ராஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏமா என் மேலே இன்னும் இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, என்னை வந்து பார்க்கணும் பேசணும்னு உங்கள் யாருக்குமே தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்கவும், ஏன் தோணாமல் எல்லா நேரமும் தோணிக்கிட்டு தான் இருக்குது, எந்த நேரமாக இருந்தாலையும் உன்னோட நினப்பு தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் கூப்பிட்டோம், நீ வந்து எங்களை ஒரு வார்த்தை கூட நான் உங்களோட வரேன்னு ஒரு வார்த்தையாவது நீ பேசுனியா, இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த எழுதி கொடுத்த அந்த லெட்டரை உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்கள் அப்பா அதை படித்து பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எந்த நேரத்தில் அதை படிக்கிறாரு, எந்த நேரத்தில் அதை வச்சுட்டு போகிறாருன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சக்திவேல் இருந்துட்டு மில்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சரி, ராஜு கொடுத்த லெட்டராச்சு கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை வந்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. சித்தப்பா, எங்கள் அப்பாவோட அதிகமாகவே நீங்கள் பாசத்தை கொட்டி வளர்த்து விட்டீங்க, ஆனால் உங்களை இப்படி தலகுனியை வச்சுட்டேன், அதுக்காக எத்தனை தடவைனாலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து எழுதின அந்த லெட்டரை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்பில் இருக்காளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. இல்லைன்னு தெரிஞ்சோடனே சரி டைம் ஆச்சுன்னு கீழே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ராஜி நின்றுட்டுருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.